தன்மை போல் வீர வள்ளியுள்ள சிகாமணிகள் வள்ளிய நாட்டால் வந்தவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார். மாதாவி கொள்ள அரக்குமாம் கோட்டையை ஒழிக்க பிறந்தால் அதிவேக சத்திரையா வள்ளிகுல சிகாமணிகளும் காலால வம்சத்தில் வந்த கவுண்டமார்களும் பத்திரகாளி வங்கிகள் நாடார்மார்களும் ரெட்டியார்மார் செட்டியார்மார் தேவேந்திரகுலமார்களும் நாய்க்கியமார்களும் ஆதி திராவிடரும் அறுபது மக்களும் யாவற்று வேறு ஓர் இனமாகத்தான் வந்திருப்பார். இங்க கூடியிருக்கும் சபைகளுக்கு நமது கலைப்பெருமன் சார்பாக என் மனமார்ந்த நன்றி வணக்கம். மீண்டும் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை உருவாக்குவது பூர்வ ஜென்மத்தில் நாம செய்த ஒரு புண்ணியமாக இருக்கும். கொடுத்து வைக்க வேண்டும். ஆலைகள் தோறும் சாலகம் நன்றோ. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இதெல்லாம் அழியாத சொத்து. அழியாத சொத்து சொத்து யுகத்துக்கும் பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம். இப்படிப்பட்ட குலதெய்வமாக விளங்கப்பட்ட ஆலயத்தை உற்பலம் செய்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாக இந்த கோபுரத்தை கட்டி மகா கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. 24 நாட்கள் மண்டல பூஜை முடிவடைந்தது. இந்த 24 நாட்களாகவும் வருகின்ற மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் விலைக்கு வாரி வாரி அன்னத்தை வழங்கிய வள்ளல்கள். போடு போடு படிக்கணும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் என்று தீபாஞ்சம்மன் பத்தினி தெய்வத்தில் வணங்கி வாழால் செல்வம் பாக்கியத்தோடு அவர் குடும்பம் வாழ வேண்டும் என்று அம்மா அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட சொல்லிருக்காங்க. அம்மா கால கலிகாலம் கலிபெருத்த சீமை இந்த கலியுகத்துல நம்மளை பெற்றவளும் ஒரு அம்மா, ஆகாயவாணியும் ஒரு தாய், பூமியும் ஒரு தாய், கங்கையும் ஒரு தாய். இந்த தாயாக விளங்கப்பட்ட திருப்பாந்தமுடைய அருளால் செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற ஆண்டவனை சமர்ப்பித்து இப்படிப்பட்ட ஆலயத்தை உருவாக்கி கோபுரத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்து மண்டல பூஜை 24 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 24 நாட்களாக மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல். ஆனால் ஒவ்வொருவரும் அவர் விருப்பம் போல அன்ன போதனத்தை அமர்ந்தளித்தார். இன்று அதாவது மகளிர் என்று சொல்லக்கூடிய பெண்மணிகள் குழந்தை செல்வங்கள் இந்த தீபத்துக்காக எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் சாப்பாடு போடுறாங்க. நாம வேற விதமா வித்தியாசமா ஒரு உணவளிக்கலாம் என்று இட்லி
இட்லி புரோட்டா மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கேசரி கேசரி பணம் இருக்கும் கொடுக்கக்கூடிய மனம் இருக்காது. அது போல மக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் அல்லவா? மனம் போனாமல் படித்து வருகிறது சொல்லாமல் அமர்ந்து இங்க நம்ம நாடகத்தில் வச்சுக்கா இந்த ஆலயத்தை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னும் சொல்ல மாறாதது எப்படி சொல்வதென்று எனக்கே புரியாதது. வாசத்திற்குரிய அன்புக்குரிய மதிப்புக்குரிய நமது ஐயா பெருந்தலைவர் அவர்கள் சேமன் ஐயா, நான் குறுகிய நாள் தான் ஐயா கொண்ட பழகினேன். அவருடைய அன்பு எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதாவது எப்படி சொல்வதென்று மாறாத ஒரு குணமளித்தவர் வாசத்திற்குரிய நமது புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆனாலும் ஒரு மன்னனாக திகழ்ந்தார். மன்னனுக்கு தவறாத மன்னனுக்கு ஒரு மலர், கற்புக்கரசியாக விளங்கப்பட்ட மங்கைக்கு ஒரு மலர், காராம் பசுவுக்கு ஒரு மலர், மாதமும் மாறி என்று சொல்வார்கள். மக்கள் குறைய தீர்த்தவர் யார்? மக்களுக்காக அள்ளி கொடுத்த வல்லல் யார்? எங்கும் புகழ் பெற்றவரா எம்.ஜி. ராமச்சந்திரராம். என்னன்னா ஒரு இத்தனை ஊர்ல வீடியோ எடுத்துக்கிறேன் உங்க மாதிரி சேனல் முதல்ல வாங்கினா ஏற்கனவே கிளம்பிங்க வாங்கி அடங்காது. டீயை கொடுத்து அடுத்தோக்கத்துல இருக்கிறவங்க எழுப்பிட்டு எனக்கு ஒரு டீ உனக்கு ஒரு டீன்னு உட்காருங்கம்மா, உட்கார்ந்தே டீ வரும், உட்கார்ந்துருங்கம்மா. புரட்சி தலைவி தங்கத்தாரகை உலகத்தின் முதல்வராக வழங்கக்கூடிய அந்த தாய் உலகத்துக்கே தாய், உலகத்துக்கே அம்மா. தாய் குலத்தை ஆனா என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, நான் சொல்ல தயாரில்லை. அதாவது தாய்மார்களை காக்க வேண்டும், தாய் குலத்தை காக்க வேண்டும், தாய் குலத்தை காக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் பாடுபட்டவர் தங்கத்தாரகை, தமிழகத்தின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா. பெண்களுக்காக அயராத பாடுபட்டவர் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனும் சரி, புரட்சி தாய் அம்மாவும் சரி இருக்கின்ற பொழுது மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் விளக்கி ஈடூழி வாழ்ந்தார்கள். இதெல்லாம் நினைவூட்ட முடியவில்லை. அதற்கு பிறகு மண்ணின் மைந்தனாக விளங்கப்பட்ட நமது எடப்பாடியார், அதாவது அதே வழியிலே அம்மாவின் ஆட்சியை வழிநடத்த வேண்டும், புரட்சி தலைவர் ஆட்சியை வழிநடத்த வேண்டும் என்று அள்ளும் பகலும் அயராத பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தனாக விளங்கப்பட்ட தமிழகத்தின் வருங்கால முதல்வராக விளங்கப்பட்ட எடப்பாடியார் ஐயா அவர்கள் நிச்சயமாக 26 நிச்சயமாக தமிழகத்தை ஆளக்கூடியவர்
நம்முடைய மன்னன் பயந்து மக்கள் படும் வேதனை, மக்கள் படும் துன்பம், அன்றாடும் டிவியில மக்கள் எவ்வளவு வேதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அதாவது மண்ணின் மைந்தனாக விளங்கப்பட்ட எடப்பாடியார் ஆட்சியில் அமர வேண்டும். மனு மீது கவனாக மன்னனுக்கு ஒப்பற்ற சேரன் சோழன் பாண்டியனை போல் மக்களுக்காக வருங்கால ஆட்சியை கொடுக்க போகிறோம். அவருடைய இனப்பெரிய ரத்தத்தின் ரத்தமாக விளங்கப்பட்ட அன்பு சகோதரராக விளங்கப்பட்ட நமது மாபெரும் இயக்கத்திற்கு உருவாக்கி மக்களுக்கு பாடுபடக்கூடிய சேர்மன் ஐயா அவர்கள். தீபாஞ்சம்மா நான் ஒரு மாநில பிறவி காலம் கல்யாணம் கல்வெட்டு கல்லறிஞ்சு போகாம உன்னுடைய அனுகிரகத்தினால் ஐயா மேலும் மேலும் பதவி பெற்று மக்கள் துறையை சேர்த்து மேலும் புகழும் கீர்த்தியோடு ஐயா வாழ வேண்டும். தாயே உன்னுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும், உன்னுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும், மேலும் புகழும் உலகமெங்கும் ஓங்க வேண்டும். தலைவர் மட்டுமல்ல, இன்னும் அவருடைய பதவி உயர்வு பெற்று இன்னும் இந்த அம்மா பார்த்து நினைக்கலாம் மாவட்ட செயலாளர் ஆகலாம், வருங்காலத்துல ஒரு பகுதி எம்எல்ஏ ஆகலாம், ஒரு மந்திரி ஆகலாம். இப்படிப்பட்ட பதவி உயர்வு பெற்று மக்களுடைய அனுகிரகத்தினால் மார்க்கெட்டை போல் ஆன போல் நடக்குதல போல வட்டம் அவர் இன்னும் 16ஆக மக்களுக்கு சேவை செய்து மக்கள் குறையை தீர்த்து நீடூழி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ வேண்டும். மாசத்திற்குரிய அண்ணா வேலண்ணா அவர்களும் தம்பியார் வழங்கப்பட்ட முருகன் பாலிக்கட் முருகன் அவர்களும் அவர் உறுதுணையாக இருந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று மக்கள் அனுகிரகத்தினாலே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று